எங்க அம்மா என்ன சொன்னாங்க? 2 பேர் வரணும்னு சொன்னாங்களா இல்லையா? நீ ஒரு ஆள் மட்டும் வந்து நின்றுக்கிட்டு நான் உடிச்சிடுறேன்னா எப்படி உரிப்ப? அண்ணே நானே 500 காய் உடிச்சு போடுவேனே. பாருங்க, இங்க இருக்கிறதே இப்படி 2000 காய்க்கு மேல இருக்குது. நீங்க ஒரு ஆள் வந்துட்டு வேலை ஆகாது சரிங்களா? இன்னைக்கே லோடு ஏத்தணும், சாயங்காலம் 4 மணிக்கு ஆள் வராங்கன்னு சொல்லி தானே எங்க அம்மா விட்டாங்க. அப்படி இருக்கும்போது வெறும் ஒரு ஆள் வந்து நின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? சும்மா வந்து வேலை செய்யறீங்க, காசு வாங்கிட்டு தானே வேலை செய்யறீங்க. ரொம்ப தான் பண்றான். இங்க பாருங்க, நான் உரிச்சு கொடுத்துட்றேன். நானும் ஆளுங்க எல்லா பக்கமும் கேட்டேன், ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான். வராத போது நான் என்ன பண்ண முடியும்? இருக்கிறத வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏங்க எங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்றேன்ல, அப்படி இருக்கும்போது நீங்க தான் ஆள் ஏற்பாடு பண்ணி வரணும். சும்மா வேலை செய்றீங்க, காசு தானே. எத்தனை இடத்துல போய் வேலை பாக்குறீங்க? ஒரு ஆள் கூட உங்களுக்கு தெரியாது ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? போன் பண்ணி எதுவும் கேட்டு பாருங்க. நல்ல எவ்வளவு இயற்கையா நல்ல பச்சை பசேல்னு எம்பிட்டு அழகா இருக்குது. நம்மளும் எப்பதான் இந்த மதுல இடம் வாங்கி அதுல விவசாயம் பண்ணி நமக்கு ஒரு வண்டி வாங்குறதுக்கே வழி இல்லாம இருக்கு. நம்ம எங்கிட்டு போய் இதெல்லாம் வாங்குறது? ஆனாலும் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் விவசாய நிலம் வச்சிருக்கவங்க தான் பணக்காரங்களாவே இருப்பாங்க. ஏன்னா விலைவாசி உயர்வு. என்ன பண்றது? நம்மெல்லாம் ஆசைப்படுறதோட நிறுத்திக்கணும். ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறதோட நிறுத்திக்கணும். மற்றபடி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்பா அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது தண்ணி எதுவும் இருக்குமான்னு பார்த்தேன். இதான் தண்ணி வருது, முகங்கை கல்ல கழுவுவோம். யாரு வாக்கியா வரப்பில் நடந்துக்கிட்டு இருக்காரு? ஆத்தாடியாத்தா தண்ணி போய்கிட்டு இருக்குது. அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு அதை இடிச்சு விட்டாங்கன்னு என்ன பண்றதுன்னு தெரியலையே. சும்மா அம்மா அம்மா அம்மான்னு நம்ம உயிரை போட்டு எடுக்கிறான். ஆள் வந்தா நம்ம செய்ய மாட்டோமா? ஆத்தாடி இவரா பங்காளி? அண்ணே மரத்துல ஒரு வழுக்கு இளநியா பார்த்து பறிச்சு தெரியுங்களா? தேங்காய் வலிக்கலன்னு இப்பதான் கழுவி ஊத்தனா, இப்ப வேற மாங்காய் பறிச்சு தரணும். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஏறி பறிச்சு தராங்க. இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுறான், இன்னொரு நேரம் ஒரு மாதிரி பேசுறான். பாப்பா அடிக்கிற வெயிலுக்கு என்னமா எதமா இருக்குது இந்த தண்ணி. பங்காளி பங்காளியா? அடடே நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எப்ப வந்தீங்க? நான் வந்து 3 நாள் ஆகுது. என்ன இந்த பக்கம்? நான் அந்த தேங்காய் உரிக்கிறதுக்கு ஆள் வர சொன்னேன், ஆள் வரல. அதான் என்ன பண்றது, வேற இன்னைக்கு லோடு ஏத்தியே ஆகணும். அப்படியா? நான் கூட தேங்காய்லாம் வெட்டுவேன், வேணா கொடுங்க வெட்டி தந்துடுறேன். நீங்க வேற பங்காளி, நீங்களே விருந்துக்கு வந்திருக்கீங்க. விருந்துக்கு வந்தவரே போய் வேலை வாங்கிட்டு அது கிடக்குது 2000 காய். அதை இன்னைக்கெல்லாம் உரிக்க முடியாது. ஆட என்னங்க, கையால முடியலனாலும் பல்லால கடிச்சியாவது ஒரு வேலையை செய்யணும்னு எங்க அப்பா சொல்லுவாரு. முடியாதுன்ற எண்ணம் நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாதுன்னு அதில் நான் உரிச்சு தள்ளி போடுவேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடுங்க, ஆள் வர சொல்லியிருக்கேன், ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, இருங்க நான் வரேன். அதெல்லாம் ஆள் இருக்காங்க, ஏற்பாடு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க இளநியை குடிங்க. ஐயோ வேண்டாம், இது நீங்க வெட்டி வச்சிருக்கீங்க, எனக்கு போய் நீங்க நிக்கிறத பார்த்தோன்னே தான் இளநி வெட்ட சொன்னேன். குடிங்க, நம்ம மரத்துக்காய் நல்லா இருக்கும். உங்களுக்கு நமக்கு என்னங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்பயும் குடிக்கிறது தான். நீங்க தான் வந்திருக்கீங்க, நீங்க குடிங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அன்னைக்கு விட இன்னைக்கு காய் நல்ல ருசி. இது வேற மரத்து காய், இது நல்லா இருக்கும். சரி சரி, சாப்பிட்டீங்களா? இல்லைங்க, அப்படியே காலால நடந்து வருவோம் அப்படின்னு வந்தேன். வீட்டுல எல்லாம் சமையல் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி வாங்க, அப்ப நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. அட வாங்க, என்னதான் எங்க அண்ணியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நாங்க செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம், வாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. அப்புறம் அப்புறம் என்னத்த சொல்றது, கல்யாண வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அம்மா அப்பாவும் 1 மாசத்துல கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சரி. அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்னது? இல்ல கல்யாணத்துக்கு நகை விஷயத்தை பத்தி தான். நகையா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? என்ன நகை? இல்ல உமாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா 50 சவரன் போடணும்னு உங்க வீட்டுல சொன்னாங்களாம். நம்ம குடும்பத்துல அந்த அளவுக்கு வசதியெல்லாம் கிடையாது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்தான். 50 சவரன்றது அவங்களுடைய இதுக்கே ரொம்ப வருமானத்துக்கு விட அதிகமான செலவு. கொஞ்சம் பார்த்து குறைச்சு கேட்கலாம். சொல்லும் போதே எனக்கு தெரியுது இதெல்லாம் நடந்திருக்குங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. தெரியாதா? உங்களுக்கு தெரியும்ல நான் நினைச்சேன். இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஓ சரி சரி சரிங்க, நான் வீட்டில் போய் என்ன ஏதுன்னு கேட்குறேன். இல்லைங்க, அவங்க ஏற்கனவே கஷ்டப்படுற குடும்பம், உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு வசதியானவங்களும் கிடையாது. இப்போதான் மச்சானும் ஒரு வேலைக்கு போய் ஓரளவு சம்பாதிக்கிறாரு. இந்த நேரத்தில் அவ்வளோ பொடி இவ்வளோ போடுனா அவங்க எங்கேருந்து போடுவாங்க?
ஓ, சரிங்க. எனக்கு என்னன்னு தெரியாது. நான் என்னன்னு வீட்டில் பேசுகிறேன். அண்ணி, அண்ணனுக்கு இன்னும் கறி அள்ளி வைக்க வேண்டியதானே? இன்னும் கொஞ்சம் கறி எடுத்துட்டு வரவா? ஐயோ வேண்டாம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். அடிக்கிற வெயிலுக்கு என்னால் சோறே சாப்பிட முடியல. அங்கேயும் சோறு தான் சாப்பிட்றேன். ஐயோ என்னம்மா நீங்கள் வேற. அதுக்குன்னு அங்க சாப்பிட்ட மாதிரி இங்க வருமா? சாப்பிடுங்க. ம், ம். எப்படிங்க இருக்கு? சும்மா சொல்லக்கூடாது. காலையில் ஆப்பமும் கடலைக்கறியும் நல்லா இருந்துச்சு. அதை விட சூப்பராக இந்த கறி குழம்பு இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அண்ணே, சோறெல்லாம் 2 பானையில் ஆக்கி வச்சிருக்குது. நீ எம்புட்டு வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இரு. யாரும் உன்னை வேணாம்னு சொன்னா? ஐயோ அதுக்குன்னு என்னை ஒரே நல்ல சாப்பிட வச்சு குண்டாக்கிடுவீங்க எல்லாரும் சேர்ந்து. சாப்பிடுங்க ஒழுங்கா. சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. ஏமா மாப்பிள்ளை எங்கம்மா? அப்போ போனவர் இன்ன வரைக்கும் ஆளை காணோம். அதுவாண்ணே, அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு சாமி கிட்ட போய் கல்யாண விஷயமா பேசிட்டு வரதான். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, நீயும் ரொம்ப கஷ்டப்படுற, அண்ணியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. வீட்டில் நகை போடுற அளவுக்கு வசதியும் இல்லை. 50 சவரன்றது சாதாரண விஷயமா? அதான் சாமிக்கிட்ட போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லி இவர் அனுப்பி வச்சேன். சாமி கிட்ட போய் கேட்க சொன்னியா? ஏன்? இல்லை அண்ணி, நீங்கள்லாம் நகை போடுறதுக்கு கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் சாமியே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுறாங்க. அதான் புரிஞ்சுப்பார்ல சாமிக்கிட்ட சொன்னா. அதான். ஐயோ, அவங்க அம்மா சொல்லி தான் சொன்னாங்க, என் பையனுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி எதுவும் சொன்னீங்கன்னா நான் வேற ஒரு பொண்ணை பார்த்துருவேன். என் வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம். அப்படி இப்படின்னு அவங்க அன்னைக்கே பேசுனாங்க. அப்படின்னும் போது நீங்கள் எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் அந்த முடிவு பண்ணீங்க? அப்புறம் அத்தை வேற நான் தான் சொல்லி கொடுத்து பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்களா? அம்மாவுக்கு என்ன வயசாகி போயிடுச்சு. ஆனால் வாழ போகிறது நீங்கள். கடன் பெற்று நீங்கள் கஷ்டப்படுவீங்கள்ல, அதான் நீ நான் சொன்னேன். அமுதா, நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்காத. நம்ம அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கே 50 சவரன் போது காது குத்து, தாய்மாமி சீரு, ஆடி சீரு, பொங்க சீரு, தீபாவளி சீருன்னு 1008 சீரு செய்யணும். இம்புட்டும் அவங்க வசதிக்கு ஏற்றாப்புல நம்ம செய்ய முடியுமா? அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு தான் நான் இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டான்னு. ஆனால் அத்தை தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. அம்மா கேட்க மாட்டாங்க. நம்ம வேணா உமா கிட்ட வேணா பேசி பார்க்கலாம் நீ. உமாவுக்கு 100 ஆயுசு. சொன்னோனே வந்துட்டாலே. வாமா வந்து சாப்பிடு வா. இல்லைண்ணே, நீ சாப்பிடு. அட சாப்பிடுமா. ஒரு இலை எடுத்துட்டு வாங்க உமாவுக்கு. உமாவும் சாப்பிடட்டும். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணே, எனக்கு பசி இல்லை. உமா உட்காரு. உமா சொல்லுங்க நீ. உமா, இந்த கல்யாணம் உனக்கு எப்படி? கல்யாணம் எப்படியா? எனக்கு ஒன்றும் புரியல நீ. இல்லைம்மா, சாமி வீட்டில் நம்மளை 50 பவுன் போட சொல்லியிருக்காங்க. 50 பவுன் போட்டால் தான் இந்த கல்யாணம்னு. 50 பவுன் போடுற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை. அண்ணனும் பாவம். நீ என்ன சொல்கிற? இப்போ பாரு, நான் ஏற்கனவே இப்படி தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஒவ்வொரு நாளும் அடி சித்திரவதனை. இப்போ பாரு, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்னை ஏற்றுக்கிட்டு, நம்ம குடும்பத்தை ஏற்றுக்கிட்டு, நம்ம குடும்பத்துக்காக ஒரு மனுஷன், அந்த மாதிரி உனக்கும் ஒருத்தர் கிடைப்பாரு. நம்ம தகுதிக்கு ஏற்றா போல் ஒரு குடும்பம் அமையும். நமக்கு இந்த சம்மந்தம் வேண்டாமே, வேறு ஏதாவது நல்ல சம்மந்தமாக பார்ப்போமே. அதுவும் இல்லாமல் 50 சவரன்றது நம்மளுக்கு கண்ணுலேயே நினச்சி பார்க்க முடியாத ஒன்று. எப்படி அண்ணன் போடும்? நீ ஏன் என்னன்னு சொல்ல. என்னது 50 சவரன் கேட்டாங்களா? கடவுளே, 50 சவரன் எப்படி அண்ணனால முடியும்? ஐயோ, இதில் வேற தெரியாமல் நான் வேற தப்பு பண்ணிட்டேன். கற்பை வேற இழந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? எந்த பொண்ணு இழக்கக்கூடாத ஒரு விஷயத்த நான் இழந்துட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னால் ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? அண்ணனை நினச்சி பார்த்தா ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. அது ரொம்ப கஷ்டப்படுது இந்த குடும்பத்துக்காக. அதை பற்றி யோசிக்கவா? இல்லை இந்த கல்யாணம் நடக்கலைன்னா என் வாழ்க்கையே போச்சு, இதை பற்றி யோசிக்கவா? ஐயோ மாடி, இப்போ கூட சொல்கிறேம்மா, உன் அண்ணனால நகை போட முடியாதுன்னு இல்லை. இந்த சொத்து பத்தை வித்தாவது உனக்கு நகையை போட்டுருவேன். நீ என்னம்மா சொல்கிற? அண்ணன், இந்த விஷயத்தில் உன்னால் ஒரு நிரந்தர முடிவை எடுக்க முடியாதுன்னு தெரியும் உமா.
ஒரு பொண்ணாக மனசில் ஒருத்தர் நினச்சிட்டு இன்னொருத்தனோட வாழ்கிறதுன்னு. ஆனால் நம்ம வசதி என்னன்னு உனக்கே தெரியும். நீ சொன்ன நகையை போடலைனாலும் அந்த அம்மா உன்னை பேசியே சாவடிச்சிடும். இப்படியெல்லாம் இருக்குது. என்னம்மா சொல்கிற? ஐயோ, நான் இப்படி கற்பை இழந்துட்டேன்னு இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சது என்னை மதிக்கவே மாட்டாங்க. போதாத குறைக்கு நான் வெளியே தலை காட்ட முடியாது. குழந்தை உண்டாயிருச்சுன்னா ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. உமா, என்றைக்குமே வாழ்க்கை இதோடு நிற்க போகிறதில்ல. நமக்கு இது இல்லைன்னா இன்னொன்று பெட்டராகவே கிடைக்கும் உமா. நீ என்ன உமா சொல்கிற? அது அது வந்து எம்மாடி, உனக்கே தெரியும் உன் அண்ணனோட கஷ்டம் என்னன்னு. அப்பா கிட்ட சொன்னா அம்மா பிடிவாதமாக இருக்காங்க, உனக்கு சாமியை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. என்னாலேயே என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலம்மா. உன் ஆசையை நிறைவேற்றணும், அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு ஆசை. ஆனால் ஒரு பக்கம் கையில் சுத்தமாக காசு இல்லை. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே புரியலம்மா. நீ என்னம்மா சொல்கிற? நான் மட்டும் இப்படி என் கற்பை இழந்துன்னு தெரிஞ்சதுன்னா ஊரில் ஒருத்தர் கூட என் அண்ணனை மதிக்க மாட்டாங்க. என்ன பிள்ளை லட்சணமாக வளர்த்து வச்சிருக்க நீ அம்மாவுக்கு அசிங்கம். இத்தனை நாள் வரைக்கும் அம்மாவாக இருந்த என் அன்னைக்கும் அது அசிங்கம். என்றைக்கும் என் வளர்ப்பு தப்பாக போகாதுன்னு நினைக்கிற அன்னிக்கிட்ட என்னன்னு சொல்ல? அண்ணே, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத அண்ணே. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுண்ணே. ஆனால் என்னோட மனசையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கொண்ணே. சாமி இல்லாத வாழ்க்கையை என்னால் எதிர்பார்க்க முடியாது. என்னை மன்னிச்சிருந்தேன். என்னண்ணே, இவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவ பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போறா. விடு அமுதா, நீயாவது எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டியே. அவங்க வாழ்க்கையா இல்லை குடும்பமானு யோசிக்கும்போது அவங்க வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நானும் இவரும் தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிம்மதியாக நிற்க போகிறோம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவுமே எங்களுக்கு பழகின ஒன்று தானே. என்னங்க சாப்பிடாம எந்திரிச்சிட்டீங்க? வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, இனி மனசு நிறைய வேலை பார்க்கணும்ல. என்னங்க அவங்க பேசுனதை நினச்சி தப்பான முடிவு எதுவும்? தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த அழகு ஒன்றும் கோலை கிடையாது. என் உடம்புல தெம்பு இருக்கு, என் கையிலையும் திறமை இருக்கு. நீ என்ன நம்புறதானே? உங்களை நம்பாம நான் வேற யாருங்க நம்ப போறேன்? இல்லை, இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது. ஆனால் இப்போ உன் புருஷன் ஒரு நாளைக்கு 1200 ரூபா சம்பாதிக்கிறேன். இது இல்லைனாலும் ஒரு எலிக்கூட சம்மதியாவது உனக்கு அனுப்பிச்சு தருவேன். என்னங்க பேசுறீங்க? வீட்டையும் காட்டையும் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அம்மாவோட ஆசையும் உமாவோட ஆசையும் நிறைவேற்றுவோம். மீதி எதுவும் இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கைக்காக நான் ஏதாவது கொடுக்குறேன். என்னை மன்னிச்சிரு மாமுதா. அண்ணே, என்ன வார்த்தைன்னு பேசுற? நான் என்னைக்குமே உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்த்ததில்லைண்ணே. அப்பாவும் சரி இப்பவும் சரி அப்பா ஸ்தானத்தில் நீ இருந்து எல்லாம் பண்ணுற. அப்படின்னும் போது உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்ப்பேன்? இந்த அன்பை மட்டும் போதுண்ணே. உங்ககிட்ட இருந்து எனக்கு வேற எதுவும் வேணாம். தங்கச்சிக்கு நீ எது கொடுக்கறனாலும் கொடு. ஆனால் உனக்காக என்னைக்கு இந்த தங்கச்சி இருப்பேன். என் வீட்டில் இடம் உனக்கு என்னைக்கும் இருக்கும்ண்ணே. நான் கூட நினைச்சேன் என் மாமியார் தான் சுயநலமா யோசிக்கிறாங்கன்னு. ஆனா அவளுமே தன் வாழ்க்கை தான் முக்கியம்னு சுயநலமா யோசிச்சுட்டா. இத்தனை நாளா நான் தான் புள்ளன்னு நினைச்சு வளர்த்தேன். ஆனா நான் பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி ஒன்று யோசிச்சிருக்குமா? இருந்தாலும் நாத்தனார் புத்தியே தானே காட்டுறாங்க. இந்த குடும்பத்துக்காக அம்பிட்டு நகை போட்டுட்டு வந்து ஒரு குண்டு மணி கூட இப்போதைக்கு இல்லை. எல்லாத்தையும் விற்று இந்த குடும்பத்துக்காக கொடுத்தேன். ஏதோ இந்த மனுஷன் எனக்கு துணையாக இருக்கார், அது போதும். இனி இந்த வீடும் இல்லை, அந்த காடும் இல்லைன்னா போதும். பரவாயில்ல, என் புருஷனுக்கு என்னைக்கு நான் இருக்கேன். யார் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி. வந்து படுபாடு அடிச்சுக்கிட்டு போயிட்டான். என்னங்க சொல்லு. என்னங்க ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? பேசணுன்ற அளவுக்கு இங்க என்ன இருக்கு? அதான் எல்லாருமே பேசுறீங்களே. என்னங்க அவன் அப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. சிட்டுக்கு எப்படி சிறகு முளைச்சோன்னு நம்மளை விட்டு பறந்து போகுமோ அந்த மாதிரிதான் பிள்ளைங்களும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம பேச்சை மதிக்க மாட்டாங்கன்னு அப்போ புரியல, இப்போ நல்லா புரியுது. ஏங்க நீங்க வேற
வேற மயங்கி விழுந்து சுகரு பிபி அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிவிட்டாங்கங்க. எந்திரிங்க, கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரை மருந்து போடுங்க. நீ எதுக்கு அந்த கன்றாவியெல்லாம் போடணும்? எதுக்கு நான் உசுரோட இருக்கணும்? இந்த குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் உழைச்சி 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 போட தேஞ்சதுக்கு தான் இன்னைக்கு உன் பையனே அடிச்சுட்டு போறான். என்னங்க, அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், அதை மறந்துட்டேன். நீங்க பழையபடி இருங்க. பழையபடி நான் இருக்கணும். நான் எதுக்குடா இந்த உலகத்துல இருக்கணும்னு இருக்கேன்? பழையபடி இருக்கணுமா? பையனை ஒழுங்கா வளன்னு 100 வாட்டி தலையால் அடிச்சுக்கிட்டேன். ஆனா ஒரு வார்த்தையாவது நீ கேட்டிருப்பியா? உன் இஷ்டத்துக்கு பிள்ளைய வளர்த்து இன்னைக்கு பெத்த தகப்பனை அடிச்சுட்டு போறான். பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் இதெல்லாம் பெருசு கிடையாது. என் பிள்ளை தானே என்னை அடிச்சுட்டு போறான். ஆனா இவ்வளவு கேவலமா நடந்து போனதை நினைச்சு பார்க்கல. ஏங்க, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், அதை விடுங்க. எதுக்கு அதையே பேசிக்கிட்டு மனசு போட்டு வளர்ப்பிக்கிறீங்க? சுகர் பிபி நல்லா நிறைய இருக்குதுங்க. இந்தாங்க, முதல்ல இந்த கஞ்சியை குடிங்க. எனக்கு ஒன்றும் வேணாம், தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்கிட்டு. அப்படி நீங்க சொல்லாதீங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், தயவு செஞ்சு எடுத்துட்டு போன்னு சொன்னேன். என்னங்க, எடுத்துட்டு போன்னு சொன்னேன். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்பயே சொன்னேன், பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்க வேணாம், ஒரு வயசுக்கு மேல கல்யாணத்தை பண்ணி வைப்போம். கேட்டீங்களா என் பேச்ச? உன் காலம் முடிஞ்சு போச்சு, இனி என் பிள்ளைங்க வாழ போற காலம். அவ படிக்கணும் வைக்கணும்னு சொன்னியேம்மா. இப்ப உன் பிள்ளை என்ன படிச்சுட்டு வந்திருக்கான்னு தெரியுதா? இதத்தான் உன் பிள்ளைக்கு படிக்க வச்சியா? சொல்லு பாப்போம். என் பையன் இப்படி கூணி குடுகி 4 பேர் முன்னாடி கை கட்டி நிக்கணும்னு தான் பிள்ளை வளர்த்து வச்சிருக்கியா நீ? என்ன லட்சணம் பிள்ளை வளர்த்து வச்சிருக்க? என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க, என் பையனுக்கு யாரும் கேட்கறதுக்கு வரமாட்டேன்னு நினைச்சீங்களா? அப்ப நான் இருக்கேன், இந்த சித்தப்பையன் நான் இருக்கேன். அவன் 4 வீட்டுல 4 ஊர்ல போய் சவுண்ட் சர்வீஸ் கட்டுற பையன். அவன் முன்னாடி இப்படி நீங்க பண்ணி வச்சிருக்கீங்களே, 4 பேர் போற இடத்துல உன் புள்ள எப்படியான்னு கேட்டா நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாங்க, முன்ன விட்டு பின்ன பேசுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு அசிங்கம்! அப்படியெல்லாம் அசிங்கத்தெல்லாம் இவங்க பார்க்கறது இல்லை. நானும் 100 வாட்டி இவகிட்ட சொன்னேன், அந்த பிள்ளைய போகும்போது வரும்போது கவனி, வீட்டோட அவ படிக்கிறாள் இல்லையான்னு பாருன்னு. காதிலே வாங்கலையே, காதிலே வாங்குறது இல்லை. எப்போ பார்த்தாலும் அடுத்த வீடு திண்ணையில உக்காந்துக்கிட்டு ஓசி சோறு வாங்கி தின்னுக்கிட்டு என்னமோ இங்கே நான் வாங்கி போடாமல் இருந்தால் பரவாயில்ல. இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு என்ன? அந்த காலத்தில் எங்கள் ஆத்தாலாம் எங்கள் அப்பையும் 10 ரூபா கொண்டு வருவது, அதுலேயும் 1 மாசத்தையும் ஓட்டி போடுவோம். ஆனால் இவளுக்கு எம்புட்டு சம்பாரிச்சு கொடுத்தாலும் பத்தலை இருக்கும்போது அனுபவிச்சுக்கணும், இல்லாத போது இருக்கிறத நினச்சி இருந்துக்கணும். ஆனால் எப்போ பார்த்தாலும் அடுத்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பேசிட்டு புறணி பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் வீட்டு நிலைமை இப்படிதான் சந்தி சிரிச்சு நார் அடிச்சு போகும். உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியுமா தெரியாதா உன் பிள்ளை இப்படி பண்றது? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு மாமா இப்படி இருக்கேன்? இல்ல நானே என் பிள்ளைக்கு இந்த மாதிரி விஷயத்துல துணைக்கு போவேனா? ஏடி, அன்னைக்கே உன்னை அடிச்சதானே, அடுத்த வீடு போவது உன் பிள்ளைய பாருன்னு. உன் பிள்ளைய பாருன்னு சொன்னதுக்கு நீ எங்க பார்த்த? என்ன மாதிரி விஷயம் சொல்லிருந்தீங்கன்னா நான் ஒழுங்கா கண்ணு கருத்துமா பார்த்திருப்பேனே. நீங்க எதுவும் சொல்லாம தலையில வாழ நம்ம பிள்ளைய பாருன்னு சொல்லவுதானே நான் தெரியாம இருந்துட்டேன். இனி மான மரியாதை எல்லாம் போச்சு. இனி உன் பிள்ளை எவனும் கட்டிக்க மாட்டான். இனி காலத்துக்கும் வீட்டோட கிடக்கட்டும். இல்லை சித்தப்பு, நம்ம பிள்ளை இந்த ஊருக்குள்ள விட்டோம்னு வைங்க, நம்ம மான மரியாதையை வாங்கி விடுவாங்க. அதனால வெளியூருக்கு அனுப்பிடுவோம். அதுதான் சரி. வெளியூருக்கு அனுப்புறியா?
என்னப்பா சொல்ற? ஆமா சித்தப்பு, ஊருக்குள்ள வச்சோன்னு வைங்க, எப்பயா இருந்தாலும் இவன் அங்க வரவும் இங்க நிக்கவும் நிப்பான், இந்த பிள்ளையும் பார்க்கவும் வைக்கும். அது பிரச்சனை. நம்ம அங்கேயே வச்சு ஏதோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிருவோம் பெசாட்டுக்கு, நம்ம அத்தாச்சி வீட்டுல வச்சு. அதுதான் சரியா இருக்கும். ஆமையா, அதான் சரி. அப்படிதான் பண்ணணும். என்ன பண்ண முடியும்? அவ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. படிக்கிற பிள்ளைய படிக்க விடுவோமே. உன் புள்ள படிக்கணும்னா படிப்புல கவனம் இருக்கணும். படிப்பை தவிர மற்றதுல கவனம் இருக்கு. இதுக்கப்புறம் படிக்கிறான் படிப்பு. இனி உன் புள்ள படிப்பு கிடிப்புன்னு ஏதாவது நீ வாயை திறந்த அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். என்ன ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுமே சொல்லுவாங்க. அவசரப்பட்டு என்ன முடிவு எடுக்க வேணாங்க. இங்க பாரு, எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு.